ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய குருவாக வாழ்ந்து மண்ணிலே வாழ்ந்து இப்பொழுது விண்ணிலே இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் இந்த அற்புதமான அங்காள பரமேஸ்வரி சித்தர் பீடத்தை நிறுவினார். சிவோ பூத்வான் சிவம் எஜேத் என்று சொல்லுவார்கள். எவனொருவன் சிவபெருமானை நினைத்து அவருடைய நினைவாகவே இருக்கின்றானோ அவன் சிவாம்சமாகவே மாறிவிடுவான் என்று சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் சாட்சாத் அங்காள பரமேஸ்வரியுடைய வடிவமாக நம்முடைய இந்த பகுதியிலே வாழ்ந்து இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, பாரதத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஞான குருவாக திகழ்ந்தவர் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமி. ரொம்ப சிறு வயதுதான். நம்ம நாட்டுல மிகப்பெரிய சாதனைகள் இதையெல்லாம் படைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஆதிசங்கரர். 32 வயது. இப்ப சாமிக்கு 32 வயது, ஆதிசங்கரருக்கு 32 வயது. அதற்குள்ளாக ஆதிசங்கரர் பாரத நாடு முழுக்க 4 முறை அவர் திக்விஜயம் செய்து 4 பகுதிகளிலே 4 மடங்களை வைத்து ஒட்டுமொத்த இந்தியா அத்வைத தத்துவத்தை ஸ்தாபித்து சன்மத ஸ்தாபராக இருந்து நம்முடைய ஆதிசங்கரர் அவர் 32 வயசு தான். பாரதியார் எடுத்துக்கங்க, அவருக்கும் கொஞ்சம் வயசு தான். விவேகானந்தர் அவருக்கும் கொஞ்சம் வயசு தான். அதே போல எங்களுடைய ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த காலம் கொஞ்சம் தான் என்றாலும் எல்லோரும் மலைத்து போகக்கூடிய அளவுக்கு அரிய பல பெரிய சாதனைகளை செய்து இந்த மக்களுக்கெல்லாம் வாழுகின்ற வழிகாட்டியாக இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருக்கு பிறகு குருவின் வடிவமாக அப்படியே அவர் ஞான குருனா அவரோடவே இருந்து அவராலேயே பயிற்சிவிக்கப்பட்டு அவரோடவே வாழ்ந்து வேற ஒண்ணும் தெரியாது இவருக்கு. 19 ஆண்டு காலம் அவருக்கு சேவை. ஐயா சரியா சொன்னீங்க. தன்னுடைய காலம் முடிந்து விட்டது. எவ்வளவு பெரிய சாதனைங்க, யாரால பண்ண முடியும்? இந்த அகிலமே வியந்து பார்க்கிறது. 51 சக்தி பீடங்கள், 51 இடத்துக்கும் போய் அங்கிருந்தெல்லாம் மண் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய சாதனை. இது தமிழ்நாட்டுக்கு, இந்த கோவைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். 51 சக்தி பீடங்களை ஒரே இடத்துல தரிசிக்கலாம். 12 ஜோதிர்லிங்கத்தை ஒரே இடத்துல தரிசிக்கலாம். அதே மாதிரி நவக்கிரக கோட்டை நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமி இவ்வளவு, இதெல்லாம் அவருடைய ஆன்மீக பணிகள். வைத்தியத்துல எங்கும் குணமடையாத நோய்கள் எல்லாம் நம்முடைய சிவலிங்கேஸ்வர சாமி கிட்ட வந்து திருநீர் வாங்கிட்டு போனா போதும், அவர்கிட்ட மருந்து வாங்கிட்டு போனா போதும். அந்த தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் யாருன்னா நம்முடைய சிவலிங்கேஸ்வர சாமி. வாழ்க்கையில பயம், மச்சம், இழப்பு, சோகம், ரொம்ப இப்படி வாழவே முடியலன்னு வருவாங்க. சாமியுடைய உபதேசம், சாமியுடைய தரிசனம், அதை பார்த்த உடனே மன நிம்மதியோட போவாங்க. இப்படி பல பேருக்கு வழிகாட்டிய ஒரு அருள்வாக்கு சித்தராக திகழ்ந்தார், நல்ல வைத்தியராக திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய தாய்மொழி மீதும் தமிழ் மொழி மீதும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் மீதும் இந்த இந்து சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய பற்று வைத்திருந்தார். தீரன் சின்னமலை கோட்டையா அங்க யார் திருப்பணி பண்ணாரு? எங்க சாமி தான் திருப்பணி பண்ணாரு. ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய குரு பூஜையா அங்க யார் இருப்பாரு? எங்க சாமி தான் இருப்பாரு. பெரிய மருது சின்ன மருது அவர்களுடைய நினைவிடம். அந்த நினைவிடம் இங்கிருந்து நம்முடைய இந்து முன்னணி பேர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் என் அன்பு சகோதரர் திரு சி என் பரமசிவம், அந்த குடும்பத்தார். அதுக்கு யார் வழிகாட்டுறது? நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா காளையார் கோபுரம் முன்னாடி அந்த சின்ன மருது பெரிய மருது அவருடைய நினைவிடம், அந்த நினைவிடத்தை மீண்டும் எடுத்து கட்டியவர் யாருன்னா நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமி தான். இப்படி எத்தனையோ கோவில்களுக்கு கும்பாபிஷேகம். அதுவும் இந்த பட்டியலின மக்கள் மதமாறி செல்கின்றவர்கள், அரிஜன மக்கள் மதமாறி போறாங்கன்னா அதை தடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு சாமியே போய் செலவெல்லாம் பண்ணி கோயில் கட்டி அவங்களுக்கு உபதேசம் பண்ணி, கிருபானந்த வாரியார் சாமிகள் அவருடைய உபதேசம் ரொம்ப பிரபலம். பாடல் பாடுவார், நல்ல அரிய பல நம்முடைய இந்து சமய செய்திகளை எல்லாம் கிருபானந்த வாரியார். இந்த கிருபானந்த வாரியார் இல்லாத குறைய தீர்த்து வச்சவர் யாருன்னா எங்க சிவலிங்கேஸ்வர சாமி தான். அவருடைய பாடல்கள், அவருடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு சாமியினுடைய அந்த தாக்கம் இந்தியா முழுக்க இருந்ததுன்னா, தயானந்த சரஸ்வதி சாமிகள்
அவர் எல்லா மடாதிபதிகள், குருநாதர்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா மகா மண்டலேஸ்வரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய சபையை உருவாக்குகிறார். எல்லாத்தையும் மேல உட்கார வச்சுட்டு தயானந்த சாமி கீழே உட்காந்துக்குவாரு, கூட நம்ம சிவலிங்கேஸ்வர சாமி கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு. சிவலிங்கேஸ்வர சாமி தான் நம்முடைய தயானந்த சாமிக்கு ஒரு பெரிய தளபதி. காஞ்சியினுடைய ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் நம்முடைய சாமி மீது மிகப்பெரிய அன்பு. காமாட்சி ஆதீனம் அப்படின்னு சொன்னாலே காஞ்சி காமாட்சி சாமி. இப்ப நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகா மந்திரத்தை நம்முடைய சிவலிங்கேஸ்வர சாமி விட்டு சென்றிருக்கிறார். துர்கை மகாசக்தி, வாணி மகாசக்தி, லக்ஷ்மி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. இந்த காமாட்சி அம்மனாக பார்த்து காமாட்சி அம்மன் பீடம், சங்கர பீடம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் சங்கர படம் தான் ஞாபகம் வரும். ஆனா நம்முடைய சிவலிங்கேஸ்வர சாமி பார்த்தாலே ஜெயேந்திரர் என்ன காமாட்சி அப்படின்பாரு. சுவாமியினுடைய தாக்கம் இந்து இயக்கங்கள்ல கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்து மக்கள் கட்சிக்கிற அமைப்புக்கே நிறுவன தலைவர் யாருன்னு கேட்டா எங்க சாமி சொல்லுவாங்க, நான் தான் அந்த கட்சியை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்து மக்கள் தலைவர் நான் தான். இந்து முன்னணி பேரியக்கம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், விநாயகர் சதுர்த்தி விழாக்கள், தாய்மதம் திரும்பும் நிகழ்ச்சிகள், விஸ்வ இந்து பரிஷத், நம்முடைய வேதாந்தஜியா இருக்கலாம், ஐயா வீரத்துறை ராமகோபாலனாக இருக்கலாம், நம்முடைய எல் கணேசன்ஜியாக இருக்கலாம், சண்முகாஞ்சியாக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் அவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க. ஆனா நம்முடைய சுவாமி சாட்சாத் அங்காள பரமேஸ்வரியின் வடிவமாக இருந்த காரணத்தினால் அத்தனை பேரும் வந்து நம்ம சுவாமி கிட்ட வந்து வழிகாட்டுதல் பெற்றுட்டு போவாங்க. அப்படியே அச்சு பெறலாம பஞ்சலிங்கேஸ்வர சாமியாக இன்னைக்கு எங்க சிவலிங்கேஸ்வர சாமி தான் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்பவுமே அந்த குரு பரம்பரை, ஞான பரம்பரை சொல்லுவாங்க, அபிஷேக பரம்பரை, இப்படி எல்லாம் பல பிரச்சனை இருக்கு. அது மாதிரி நம்ம சுவாமி இந்த சாக்த பீடம், அபிராமி பட்டர் திருமணம், நம்முடைய இந்த அற்புதமான அகில உலக பாரத தெய்வீக சமாதான இயக்கம், அதை வச்சுட்டு எத்தனை ரத யாத்திரைகள், எத்தனை பிரச்சாரங்கள், வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணங்கள். இப்ப கூட சாமி இந்த எப்படிதான் இவங்களுக்கு நேரம் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் சாமி இருக்காங்க. எப்படி சிவலிங்கேஸ்வர சாமி இருப்பாரோ அதே மாதிரிதான் RSS விழாவா அல்லது எங்காவது இந்து சமய விழாவா, தமிழ் அந்த அர்ச்சனை, தமிழ் பூஜை முறைகளா, எல்லா இடங்கள்லையும். அதே மாதிரி வேதங்களுக்கு, சனாதன இந்து தர்மத்துக்கு உலகத்துல எங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் சிவலிங்கேஸ்வர சாமியுடைய குரலா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு முதல் குரல் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற அனுமதிக்கலையா, பஞ்சலிங்கேஸ்வர சாமியுடைய குரல் தான் முதல் குரல். இன்னைக்கு எல்லாம் மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்து மக்கள் கட்சி சார்பில் நம்முடைய சூர்யா அவர்கள் ஒரு பெரிய வழக்கு போட்டார். உடனே அதை வந்து ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்பு மாதிரி சித்தரிச்சு இன்னைக்கு இந்த அரசாங்கம் எல்லாம் போய் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணி இன்னைக்கு அந்த தீர்ப்புக்கு தடை வாங்கியிருக்காங்க. இந்த பசுமாடுகள் குறித்த விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது என்னன்னா, சிவலிங்கேஸ்வர சாமி ஆரம்ப காலத்திலிருந்து 108 பசுமாடுகள் அதை வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பூஜைகளை செய்வார். சிவலிங்கேஸ்வர சாமி எடுத்த முயற்சி தான். இன்னைக்கு நம்ம ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் அவருடைய முயற்சியில வழிகாட்டுதல்ல நமக்கு இந்த ராமநாதபுரத்துல கடந்த மாதத்துல ஒரு மிகப்பெரிய கோவந்தனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி சாமிகளும் வந்திருந்தாங்க. எங்க பேசினாலும் ஆங்கிலத்துல பேச வேண்டுமா, தமிழ்ல அற்புதமா பேசணுமா, மக்களை அப்படியே உட்கார வச்சு இந்து சமயத்தினுடைய ஒவ்வொரு நல்ல செய்திகளையும் புரிய வச்சு இன்னைக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இப்ப வந்து நம்ம இந்து சமயத்துக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற போது உடனடியா நம்முடைய சுவாமிகள் தான் அந்த இடத்துல இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அவதார நாள் இந்த 32வது வயது. அவர் இந்த மண்ணிலே அவங்க கிட்ட நாம எல்லாம் வந்து வாழ்த்து சொல்றதுக்காக இல்ல, ஆசிகள் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமியுடைய பொன்னார் திருவடிகளை வணங்குகிறோம். இந்த சாதனை தொடர வேண்டும். இன்னைக்கு இந்து சமயத்திற்காக, இந்து தர்மத்திற்காக, இந்த தமிழக மக்களுக்காக ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் என்று சொன்னால் அது இந்த காமாட்சிபுரி ஆதீனத்திலே இருந்துதான் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து கிடைக்கும். என்றும் எங்களுடைய ஞான குருவாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.